எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. இத நிரந்தரமாவும் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. அந்த பழைய ரம்யா செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. ஏ ரம்யா, அப்படியெல்லாம் சொல்லாத ரம்யா. இங்க பாரு, காலம் எல்லா வலியையும் சரி பண்ணும். உன்னை ஏமாத்தனவன நீ தாராளமா பழிவாங்கு. அத நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நீ மறந்துடாத. நீ இப்ப வாக்கப்பட போறதும் நீ ஆசைப்பட்ட அதே வாத்தியார் வீடு தானே? நான் ஆசைப்பட்டேன் அதே வாத்தியார் வீடுதான். ஆனா நான் ஆசைப்பட்டேன் அதே மாப்பிள்ளை இல்லையே. அசல் இருக்க வேண்டிய இடத்துல போலி இருக்கிறப்போ நானும் போலியா தானமா இருக்கணும். அது இல்ல ரம்யா. மம்மி ப்ளீஸ். அண்ணி, போட்டோ ஷூட் பண்ணுமா? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போட்டோ ஷூட்டா? என்ன திடீர்னு? அண்ணன் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏய், இப்படி அண்ணன்னு மொட்டையா சொன்னா என்ன? பெரிய அண்ணனா இல்ல சின்ன அண்ணனான்னு தெளிவா சொல்லு. கார்த்தி அண்ணன் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ, அவர் வேலைதானா இதெல்லாம்? நீ என்ன பண்ற? நேரா உன் கார்த்தி அண்ணன் கிட்ட போய் இதுல எல்லாம் எனக்கு ஆர்வம் இல்ல, அதனால வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லு. இல்ல நீ பெரிய அண்ணன் கிட்ட போய் கார்த்தி அண்ணன் சொல்லிட்டாரா? அவர் கிளம்பி ரெடியா இருக்காரு. உங்களை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏய், அதான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல. யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? போ, வேண்டான்னு சொல்லு. அம்மாடி, ஒரு நிமிஷம் இரு. ரம்யாவை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ போய் அண்ணி வருவாங்கன்னு சொல்லு. சரி. என்னம்மா நீ யாரு கேட்டு ஒத்துக்கிட்ட? நான் போறேன்னு சொன்னனா? ரம்யா, எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? இதெல்லாம் காலத்துக்கும் நம்ம கூடவே வரப்போற அழகான மெமரிஸ். பின்னால நாமளும் இந்த மாதிரி பண்ணிக்கலையேன்னு நீ வருத்தப்படக்கூடாதுல்ல? ரம்யா, எனக்கு உன்னோட வருத்தம் புரியுது. ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு முறை வர இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ரம்யா, சந்தோஷமா போயிட்டு வா ரம்யா. என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் என் வாழ்க்கையில திரும்பி நினைச்சு கூட பார்க்க இஷ்டம் இல்லாத மெமரிஸ். சொல்ல போனா இந்த கல்யாணமே எனக்கு தாங்கிற ஃபீல் கூட எனக்கு வரல. என்னமோ வேற வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல போட்டோ ஷூட் அது இதுன்னு இவங்க வேற கூத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சரவணனுக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் தோணி இருக்காது. கார்த்தி தான் என்ன வெறுப்பேத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி, இங்க பார், மெமரிஸ்க்காகலாம் வேணாம். இப்போ அவங்க கூப்பிட்டு நீ போகாம இருந்தா உனக்கு இஷ்டம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அவங்க நினைச்சுக்குவாங்கல்ல. இத பாரு ரம்யா, உனக்காக இல்லாட்டினாலும் அவங்களுக்காக போய் சும்மா நின்னுட்டு வா. அம்மா சொல்றேன்ல ரம்யா. ஓகே, உனக்காக. ஓகேயா? பக்கா. என்ன இங்க ஒத்த ஆளா நின்னு எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்க? இங்க தனியா ஒரு போட்டோ ஷூட் வர. சுடுறேன். வேலை செய் போ. ஏய், அங்க எங்க போற? அதெல்லாம் என் செல்ல குட்டி தான். என்னன்னா எல்லாம் ஓகேவா? நீங்க வாங்க அந்த பக்கம் போலாம். இல்ல இது தூக்கி இங்க வச்சிடலாமா? நான் அப்பவே நினைச்சேன். சரி இரு வச்சிடலாம் இரு. ஏய் தள்ளு, இதை தூக்கணும் தள்ளு. வெயிட் இல்ல, லைட்டா தான். வைங்க வைக்கலாமா? அட இங்க வைங்க. வைங்க. ஐயோ அக்கா, இல்ல இங்க நல்ல வெச்ச இடத்துல வைங்க போங்க. அட இங்க வச்சா நீ போ. அங்க இருக்கட்டும் போங்க. அடடடடடா, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. முடியலப்பா. இங்க வச்சிரவா? வெச்சிருங்க. வா வெச்சாச்சு போ. அண்ணா, இந்த கேமராமேன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சின்னதா இவர்ப்பா. ஒரு நிமிஷம். கரெக்ட்டா சின்னதா, எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இங்க பாரு, நாம நினைக்கிறதா நடக்க போகுது. அப்புறம் என்ன டென்ஷன் ஆகாம கூலா இரு. கார்த்தி, யாரோ வர மாதிரி இருக்கு. சரவணனா? கார்த்தி, எத்தனை தடவை போன் அடிச்சுனே இருப்பேன். நான் தான் வேணான்னு சொன்னேன்னு. டேய், செம்மையா ரெடி பண்ணிருக்கியடா. சூப்பரா இருக்குடா. செம்மையா ரெடி பண்ணிருக்கிறியா? இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நானும் என் கமிஷனர் மேடமும் ஒரு போட்டோ எடுத்து அப்படி மாட்டணும்னு வையேன். அதை பார்த்து வரலாறு பேசும். செம்மையா இருக்குடா. டேய், நான் சொல்ல சந்தோஷப்படுவானு போட்டோ ஷூட் எடுக்கலாம். சரி சரி சரி.
நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் மெமரிஸ், எடுக்காம இருக்க முடியுமா? என்ன மேடம், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சார் ஆரம்பிச்சலாமா? சரி சார். சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நில்லுங்க சார். பக்கத்துலயா? மாப்பிள்ள சார் இன்னும் கொஞ்சம் நல்ல பக்கத்தில் வாங்க. மாப்பிள்ள சார், 2 பேரும் இப்படி கேப் விட்டு நின்னா பிரேக்கப் ஆன ஜோடி மாதிரி இருக்கு. நல்லா க்ளோஸா நில்லுங்க சார். ஏய், இதுவே படபடன்னு நீ வேற. இப்போ ஓகேவா? ஏய், இன்னும் நல்லா பக்கத்தில் நில்லுங்க சார். போரிங்கா இருக்காங்க. சிச்சி, அவங்கள லேசா அக் பண்ற மாதிரி நில்லுங்க சார். அப்பதான் சார் போட்டோ பார்க்க நல்லா இருக்கும். நில்லுங்க சார். கரெக்ட். அட என்ன சார் வெக்கப்பட்டு நிக்கிறீங்க? நல்லா நெருக்கமா நின்று மேடம் மேல கை போடுங்க சார். அண்ணா, தோல்ல கை போடுங்க. அட, சும்மா கையை மேல போடு. அட, என்னண்ணா நீ நல்லா இறுக்கமா டைட்டா பக்கத்துல நில்லுங்க. டேய் வேணாண்டா, எனக்கு அப்படியே வேர்க்குதுடா. ஐயோ, அப்படிதான் வேர்க்கும். நல்லா தொடச்சுக்கோ, சரியா? போ நில்லு, நல்லா கிட்ட போய் நில்லு. அட என்ன நீ ஏன் இப்படி வெக்கப்படுற? நாளைக்கு அவங்களை தொட்டு தாலி கட்ட போற நீ. சும்மா தைரியமா கிட்ட போய் நில்லு, போ.